Hi students, welcome to the FarmDish Tamil YouTube channel. நம்ம சேனல்ல நம்ம பார்மசி ரிலேட்டடான வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா பிசி அப்ரூவ்டு காலேஜ், அதாவது பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கா பார்த்தீங்களா, அவங்கள அப்ரூவ் பண்ண காலேஜோட லிஸ்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டெமோ வீடியோ தான் இந்த வீடியோ. அதாவது பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மேஜரா வந்து ஒரு பார்மசி இன்ஸ்டியூஷனை வந்து அப்ரூவல் பண்றது, அப்புறம் சிலபஸ் அப்ளை பண்றது எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. ஸோ அந்த இதுல வந்து அப்ரூவ் ஆன இன்ஸ்டியூஷன் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் டு கண்டக்ட் த பார்மசி கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் எலிஜிபிள். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அந்த இதை எப்படி செக் பண்ணுங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுள்ல போயிட்டு பிசிஐ அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும், பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. நம்ம பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அதை பத்தி வந்து நம்ம இன்னொரு வீடியோல வந்து தெளிவா பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோல வந்து நம்ம பிசிஐ அதை ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உள்ள போகும். உள்ள போனதுக்கு வந்து இப்போ நியூ வெப்சைட் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து டைரக்ட் பண்ணும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வந்து வெப்சைட் வரும். இது உள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அப்ரூவ்ட் காலேஜஸ் பாக்குறதுக்காக இங்க அப்ரூவ்ட் காலேஜஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல நிறைய லிஸ்ட் வரும். என்ன அப்படின்னா அப்ரூவ்டு டிப்ளமோ இன்ஸ்டியூஷன்ஸ், அதாவது டிப்ளமோ இன்ஸ்டியூஷன் அப்ரூவ் பண்ணது U/S 12 அப்படிங்கிறது. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்துட்டு டிப்ளமோ கோர்ஸ் வந்து அப்ரூவ் ஆன இன்ஸ்டியூஷன் நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி டிப்ளமோ இன்ஸ்டியூஷன் ஒன்லி ஃபார் கண்டக்ட் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் இப்போ ரீசெண்டா அப்ரூவ் ஆகியிருப்பாங்கல்ல அந்த இன்ஸ்டியூஷன் வந்து இதுல வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிகிரி இன்ஸ்டியூஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ரூவ்டு டிகிரி இன்ஸ்டியூஷன் இருக்கு பாத்தீங்களா US 12ன்னு, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற இன்ஸ்டியூஷனை வந்து நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி டிகிரி இன்ஸ்டியூஷன் ஒன்லி ஃபார் கண்டக்ட் அப்படின்னா இப்போ ரீசெண்டா அப்ரூவ் ஆன காலேஜஸ் பார்க்கலாம். அதே மாதிரி தான் வந்து ஃபார்ம்டிக்குமே நீங்க வந்து பார்க்க முடியும். ஜஸ்ட் நான் வந்து ஒரு டெமோ காட்டுறேன். அப்ரூவ்டு டிப்ளமோ இன்ஸ்டியூஷனை முதல்ல நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து உள்ள ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாடை மட்டும் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஜஸ்ட் நீங்கள் வந்து தமிழ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இங்கே சைடில் ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த இடத்துல போயிட்டு ஏதாவது ஒரு காலேஜ் வந்து பிசி அப்ரூவ்னு சொல்கிறாங்க, உண்மைக்கே பிசி அப்ரூவல் இருக்கா இப்போ ரீசெண்டாக அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து காலேஜோட நேம் வந்து போட்டாலே போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு காலேஜ் நேம், இப்போ நான் சண்முகா காலேஜில் ஒர்க் பண்ணேன், சண்முகா காலேஜ் ஆஃப் பார்மசி SHANMUGHA அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து சண்முகா காலேஜ் ஆஃப் பார்மசி அப்படிங்கிற மாதிரி வந்து பிசிஏ வந்து அப்ரூவல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட் உள்ள போயிட்டு, அதாவது பிசியோட அஃபிஷியல் வெப்சைட் உள்ள போயிட்டு அப்ரூவ்டு காலேஜஸ் கிளிக் பண்ணிட்டு அப்ரூவ்டு டிப்ளமோ இன்ஸ்டியூஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று வரும். அதில் போயிட்டு உங்களோட காலேஜ் வந்து பிசிஏல இருக்கா அப்படிங்கிறத இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும். அது மூலமா நீங்க வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு விதமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு காலேஜா நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு மட்டும் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடுக்கு மட்டும் போட்டிங்கன்னா மொத்தமாக வந்து நிறைய காலேஜஸ் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்துட்டு எத்தனை காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதிலே காட்டும் டோட்டலாக வந்து எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 98 காலேஜஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் காமிச்சிருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது டிப்ளமோ காலேஜஸ் மட்டும் 98 காலேஜஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து இதில் காட்டிடுது. அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜும் நீங்கள் வந்து பைட் அவுட் பண்ண முடியும். இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே இது நீங்கள் இதில் அப்ரூவ்டு காலேஜஸில் போயிட்டு டிப்ளமோ இன்ஸ்டியூஷன் ஒன்லி ஃபார் கண்டக்ட் அப்படின்னு நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து அப்ரூவல் கொடுத்ததுக்கு மட்டும், அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கிராண்ட் அப்ரூவல் ஃபார் 2024 to 25 அகாடமிக் செஷன். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு புது காலேஜஸ், இதெல்லாம் புதுசாக காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் இது மூலமாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே பிஃபார்முக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு டிகிரி இன்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபார்முக்கானது நீங்கள் வந்து பார்க்க முடியும். பிஃபார்ம் காலேஜஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட காலேஜ் வந்து பிஃபார்ம் காலேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் காலேஜோட நேம் போட்டிங்க அப்படின்னா வந்துடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காலேஜோட நேம் வந்து வந்துடும். இது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து நீங்கள் சொல்லலாம் நம்மளோட காலேஜ் வந்து பிசி அப்ரூவ்டா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ பிசிஏ ஒரு காலேஜுக்கு வந்து அப்ரூவல் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பார்மசி கோர்ஸ் பிஃபார்மா இருக்கட்டும், டிஃபார்மா இருக்கட்டும், அதாவது டிப்ளமோ இன் ஃபார்மசியா இருக்கட்டும், ஃபார்ம்டியா இருக்கட்டும், இது எதுவுமே வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது.
இந்த மாதிரி வந்து ஃபார்மசி ரிலேட்டடான கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு பிசிஏவோட அப்ரூவல் வந்து கம்பல்சரி வேணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து இந்த பிசிஏ வந்து ஃபார்மசி எஜுகேஷனை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. அதாவது சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஸ்டியூஷனில் வந்து எத்தனை ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கணும், ஃபேக்கல்ட்டியோட குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இவங்க வந்து அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஃபார்மசி கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜஸ் வந்து ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான் உங்களுக்கு நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. இன்னும் நிறைய இது ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா ப்ளஸ் வந்து ஃபார்ம் அப்புறம் ஃபார்மசி ரிலேட்டடான வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வருவோம். அந்த மாதிரி தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நம்ம வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸ், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுப்போம். ஸோ கண்டினியூ பண்ணுறதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.